ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க என் அன்பு சகோதர சகோதரிகளை. வாழ்க்கைனால ஒரு போராட்டம் தான்ல, எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. எல்லா விஷயத்துக்கும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு தாயோட கண்ணீர் எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்களோ, அது அந்த கண்ணீருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குல்ல. ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை அப்படின்னா துடிக்கிறது தாய். ஏன் பிரதர், அப்பாலாம் துடிக்க மாட்டோமா? துடிப்பீங்க. இருந்தாலுமே அப்பாக்கள் என்ன பண்ணுவோம், வெளியில் வேலைக்கு போயிட்டாலுமே எனி டைம் கூட இருக்கிறது யார்? அம்மா. சின்னதாக குழந்தை கீழே விழுந்துட்டாலுமே பத்திரி போய் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை அழுதுமே அவங்களும் கலங்கிடுவாங்க. ஐயோ குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும் போது நேற்று தினம் ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஈவினிங் 5 o'clock லாகின் பண்ணேன். முதல் ஆர்டர் ப்ரேயர்லாம் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், குழந்தைங்க ஹாஸ்பிட்டல். அது புக் பண்ணிட்டாங்க. பிரதர் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. நானும் சரி ஓகே பிரதர் போயிடுறேன்னு சொல்லி லொக்கேஷனுக்கு போயிட்டேன். போனால் அங்கே போய் கால் பண்ணுறேன். பிரதர் வந்துட்டேன் பிரதர், ஓகே பிரதர் வெயிட் பண்ணுங்கள், என் ஒய்ஃபும் குழந்தையும் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். வந்தாங்க. வந்ததுமே குழந்தை இரும்பிக்கிட்டே இருந்தான். ஸோ வாங்க போகலாம் சீக்கிரம்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு கிட்ட போகிறோம். அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டார். எங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அவர் ஸ்பீக்கர்லேயே சொல்கிறாரு, டாக்டர் வந்து 1 week லீவ் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு புரியல. ஐயோ வந்துட்டேனேப்பா, சரி நான் கிளினிக் வரைக்கும் கேட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி தம்பி நீ போய்டு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நானும் வெளியே வெயிட் பண்ணுறப்ப கேட்டு வராங்க, அவர் லீவு எப்போ வரும்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர்ஸ். நான் என்ன சொன்னேன், சரி ஓகேங்க வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப முடியலன்னு சொல்கிறீங்க, நான் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, ஐ மீன் நான் பாப்பா கூப்பிட்டு போகிற ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் சூப்பராக பார்ப்பாங்க, குழந்தைங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க, நல்லா சூப்பராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிங்களாங்க, சரிங்க எங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறேன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறாங்க. அவர் என்கிட்ட கேட்குறேன், என்ன பிரதர் இது மாதிரி இருக்குது பிரதர், சூப்பராக பார்ப்பாங்க, நம்பி வரலாம், நல்லா ஆகிடும் பிரதர் அப்படின்னு சொல்லி. சரி பிரதர் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நானும் அங்கேருந்து போகிறேங்க. அங்கேருந்து ஒரு 5 kilometer கூப்பிட்டு போகிறேன். ஸ்டார்ட் பண்ண போகிற வண்டியாக அவங்க ஒய்ஃப் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்லேயே. எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. எனக்கே அங்கேயே நான் உடஞ்சிட்டு தான் சொல்லணும். ஒரு 6-7 மாதமாகவே நான் ரொம்ப அலைஞ்சிட்ருக்கேன் பிரதர் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. ரொம்பவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் வீசிங்க, அவனுக்கு வந்து புகை வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போவேன். வாரம் வாரம் போய் வச்சுட்டு வரணும். அவனுக்கு வெளில கூப்பிட்டு போனாலே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுறான் பிரதர். ரொம்பவே மூச்சு வாங்குறது வருது, சளி இருமல் அதிகமாக இருக்குது. போகாத ஹாஸ்பிட்டலு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கண்டிப்பாக நல்லா ஆகிட்டு தான் அனுப்புவார் டாக்டர். டாக்டர்னு சொல்ல முடியாது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக தான் அவர் வந்து பழகிறதும். நீங்கள் போய்ட்டு வந்து சொல்லுங்களேன்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து வேகமாக ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கரெக்டாக அந்த கிளினிக்கில் எடுத்துன்னு போய் விட்டாங்க. விட்டு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் அந்த டிரைவர் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேஷ் வந்து ஜிபேயில் அனுப்பிச்சிட்டார். அவர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்னு. அவரும் ஃபீல் ஆகிட்டார். உடஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக நான் ப்ரேயர்ஸில் வைக்கிறேன், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், குழந்தைக்காக கண்டிப்பாக ப்ரேயர்ஸில் வைக்கிறேன், நீங்களே சொல்லுவீங்க நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னோடய தினமும் ஒரு ஜெபங்கள் கேட்டிருக்கேன். அன்பான உறவுகள், குழந்தைக்காக ஜெபிச்சுக்கோங்க. சீக்கிரமாக அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் காத்துட்ருக்கேன். ஆண்டவரே, என்னோடய ஜெபம் அங்கே தான் இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கடந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னால் ஓட்ட முடியல. இதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க முடியாது. ஏன்னா மைண்டில் ஃபுல்லாகவே அவங்க அழுததும் அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிட்டு வந்ததும் தான் ஓடிச்சு. குழந்தைக்காக துடித்த தாய். அங்கேருந்து தள்ளி வந்தமே ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த சர்ச் வெளியிலேயே ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே அந்த குழந்தை நீரே மருத்துவராக இருந்து தொட்டு சுகம் தரவேன்னு வந்து ஜெபிச்சேன். நிச்சயமாக அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஜெபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள், பிரதர் என் குழந்தைக்காக ஜெபிங்க பிரதர், என் குழந்தை இன்னும் பேசலை, என் குழந்தை இன்னும் நடக்கலை, 3 வயசு ஆகிடுச்சு, 4 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பார்க்குறோம்ல. ஸோ எல்லா குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறது தாய் தகப்பன் தான். வேறு யாரும் முன் வந்து நிற்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து குழந்தைய வந்து கூப்பிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பதறி அடித்து முதலாவதாக தூக்கிட்டு போகிறது யார்? அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ ஆண்டவரே அந்த குழந்தைய தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, கைவிட்டுறாதீங்கப்பா. அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நேரம் இது. எல்லாருக்கும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் நேரம் இது.
ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மீது நீர் காட்டும் நித்திய மனதுருக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம் சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கவும் உம் வேலைகளை நம்பவும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அனுதினமும் உம் வார்த்தையை தியானிக்கும் போது எங்கள் உள்ளத்தை விசுவாசத்தினால் நிரப்புவீராக ராஜா. உம் இரக்கத்தால் எங்களை சுத்திகரித்தள்ள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்களை தற்காத்து கொள்கின்ற பலனை தாங்கப்பா. எங்களுக்கு எந்த தீங்கும் நெருங்க விடாதபடி செய்வீராக ஆண்டவரே. எல்லா ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் பத்திரமாய் காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தனிமையில் வாடும்போது, உடைந்து போய் தவிக்கும் போது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது எங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், எங்களை தேற்றுவீர் என் நம்புகிறேன் இயேசப்பா. அவர்கள் தகப்பனாகிய உன் அன்பை அனுபவிக்கும்படி செய்வீராக. எங்களை உம்மிடம் எங்களுக்கு நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு நம்புகிறேன் ஏசப்பா. உண்மை நெருங்கி ஜீவிக்கின்ற ஆற்றல் தாங்கப்பா. எங்கள் குடும்பத்தை, எங்கள் சுற்றியுள்ள ஒவ்வொரு உறவுகளை உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீங்க நம்புகிற ஆண்டவரே. உம் மனதுருக்கம் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய் தகப்பனை பாருங்கப்பா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க துடிச்சு போயிடுறாங்க ஆண்டவரே. 6-7 மாதமாக ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு மருத்துவரையை சந்தித்தாங்க. ஆனால் அவங்களாம் எதுவுமே சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தாயோட கண்ணீருக்கு நீர் பதில் அளிப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. அந்த குழந்தையை தொட்டு ஆசீர்வதித்து எந்த வித நோயும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு உடல் தெம்பு வலிமையை கொடுங்கப்பா. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற நேரம் இது. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்களுக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா. ஓடுகின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எண்ணத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு சொந்த வீடை கொடுங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் நீ கொடுப்பேன் நம்ப உரிமையாக கேட்குறேன் ஏசப்பா. எங்களை கைவிட்டுறாதீங்கப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.